ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி டேட் வந்து செப்டம்பர் 26, டைம் வந்து 12:46 ஆகுது. எனக்கு பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஐ ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வந்து இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக இந்த ஒரு சப்போர்ட் லைன் வரைக்கும் வந்துட்டு இங்கே ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துருந்தா நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்தால் நான் வந்து என்ட்ரி கொடுக்கல. அதுக்கு ரீசன் ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் மற்ற டேட்டா வந்து செக் பண்ணி பார்த்தேன் முன்னாடியே. அதாவது மார்க்கெட் வந்து கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சரியாக டைரக்ஷன் தெரியாமல் நம்ம என்ட்ரி கொடுக்க வேண்டாம் நான் வெயிட் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கல. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ இவ்வளோ தூரம் மேலே போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா மேபி மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் நான் வந்து கால் சைடு வந்து இப்போ போகலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து பேங்க் நிஃப்டி 38,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷனில் வந்து 2 லாட் வந்து பை பண்ணுறேன். ஓகே, பை பண்ணியாச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 12:53 ஆகுது. ஸோ நான் வந்து செட் பண்ண டார்கெட் லெவல் வந்து இங்கே இருக்குது. கரெக்டாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ரீச் ஆனதும் என்னோடய ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 1900 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், நான் வந்து என்ட்ரி கொடுக்குறப்போ இந்த கேண்டில் வந்து பீரிஷாக தானே இருந்துச்சு, நீங்கள் ஏன் கால் சைடு வந்து என்ட்ரி கொடுத்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து கரெக்டாக இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. மொமெண்டம் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து கரெக்டாக கேண்டில் வந்து கீழே பேரிஷாக இருந்தாலும் கண்டிப்பாக அது ரிவர்சல் ஆகிட்டு மேலே போகும் நான் ப்ரெடிக்ட் பண்ணி அதே மாதிரி இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த லெவல் டச் ஆனது எக்ஸிட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 1:12 ஆகுது. இப்போ வரைக்கும் நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து 2100 கிட்டே இருக்குது. நான் ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணுறேன். நான் ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு எனக்கு அதுக்கான ரீசன் வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன் நான். ஸோ நான் என்ட்ரி கொடுத்ததே வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு, மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. கரெக்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. மறுபடியும் இதே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஸோ எந்த நேரமும் வந்து இப்படி டச் ஆகிட்டு இப்படி ரிவர்சல் ஆகலாம். ஸோ அதனால தான் நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. மேபி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம புட் சைடு கூட போய்ட்டு மறுபடியும் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அதனால் கிடைச்ச ப்ராஃபிட் வந்து நம்ம இழக்க வேண்டாம் தான் நான் வந்து இந்த ப்ராஃபிட்டோட நான் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டேன். அதான் ரீசன். ஸோ நம்ம செட் பண்ண டார்கெட் லெவல் வந்து இது வரைக்கும் வரும் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஓகே, அதை டச் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு எடுத்த ப்ராஃபிட்டும் உடனே போய்டும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ண டார்கெட் லெவல் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 520.80, ஆனால் இப்போ 541 வரைக்கும் போயிருக்கு. பரவாயில்ல, நமக்கு 20 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வந்து நமக்கு வரலன்னா கூட நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து நம்ம இழக்காமல் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஓகே, அவ்வளோதான். நான் இந்த மாதிரி தான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்து நான் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணேன். ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து ட்ரேட் எடுக்கிறனாலும் இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து புட் சைடுக்குள்ளே வந்து போகிறதுனா போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 2199 ருபீஸ் வந்து புக் பண்ணியாச்சு சார்ஜஸ் போக. என்னோட என்ட்ரி டைம் வந்து 12:47, எக்ஸிட் டைம் வந்து 1:12. 38,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷனில் 2 லாட் வந்து பை பண்ணேன். என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 475, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 520.80. ஸோ இதுக்கப்புறம் எந்த ட்ரேடும் நான் எடுக்க போகிறதில்ல. இன்னும் டே வந்து இதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ட்ரேட் எப்படி எடுத்துன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருந்தேன். கரெக்டாக மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு, மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகவும் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி இந்த லெவல் வரைக்கும் வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து கேண்டிலோட மூவ்மெண்ட் இதெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில் நான் ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிருக்கேன். சடனாக வந்து ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு எடுத்த ப்ராஃபிட்டு போயிடும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன் ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டோடைய. ஆனால் நம்ம செட் பண்ண டார்கெட்
டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். அப்புறமேட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆனது புட் ஆப்ஷன் வந்து போடலான்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த பிரேக் அவுட் டைம் அப்போ கேண்டிலோட மூவ்மெண்ட்டை பார்த்தேன். சம்டைம்ஸ் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து எந்த என்ட்ரியும் கொடுக்கல. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.